பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்த நாளையொட்டி தூத்துக்குடி தெற்கு மாவட்ட மருத்துவ பிரிவு மற்றும் வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் ஏற்பாட்டில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. மேலும் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் தூத்துக்குடியின் பல்வேறு பகுதிகளில் பாஜக தொண்டர்கள் தூய்மை பணியாற்றி வருவதாக தூத்துக்குடி தெற்கு மாவட்ட பாஜக கட்சி தலைவர் சித்தராங்கன் எம்நாடு செய்திக்கு பேட்டியளித்தார். பிரதமரின் பிறந்தநாள் அன்று தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் இன்று இரத்த தான முகாமில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதில் தூத்துக்குடி தெற்கு மாவட்டமும் ஒரு முக்கிய பங்கை வகித்து கொண்டிருக்கிறது. பிரதமரின் பிறந்த நாளை சாதாரணமாக வெடிவெடித்து இனிப்பு வழங்கி மட்டும் கொண்டாடாமல் சேவக வாரமாக நாங்கள் கொண்டாடும் விதமாக காலையில் தூய்மை பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு பகுதியில் கடற்கரையை தூய்மைப்படுத்துகிறார்கள், கோயில் இருக்கும் இடங்கள் பொது இடங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள். அது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் மருத்துவ முகாம்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே செம்மாண்டப்பட்டியில் பெரியார் பிறந்தநாளையொட்டி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மேளதாளங்கள் முழங்க ஆடிப்பாடி பட்டாசுகள் வெடித்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக வந்து பெரியார் உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தினர். இதனையடுத்து இதில் கலந்து கொண்ட சேலம் வடகிழக்கு மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம், பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார். தூத்துக்குடியிலிருந்து கோவில்பட்டி சென்ற அரசு பேருந்து தெற்கு திட்டங்குளம் பகுதியில் வந்தபோது திடீரென ராஜபாளையத்திலிருந்து தூத்துக்குடிக்கு சென்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி மீது மோதியது. இதில் கண்டெய்னர் லாரியின் முன்பகுதி முற்றிலுமாக சேதமடைந்தது மட்டுமின்றி கண்டெய்னர் லாரி ஓட்டுநர் காயமடைந்தார். பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் கண்டெய்னர் லாரி ஓட்டுநரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வது பற்றிய ஒத்திகை நிகழ்வு கூழாங்கல் ஆற்று பகுதியில் தீயணைப்புத்துறை முதன்மை அலுவலர் பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் வெள்ளப்பெருக்கில் சிக்கிக் கொண்டவர்களை எவ்வாறு காப்பாற்றுவது என்பது பற்றியும், தண்ணீரில் ஒருவர் மூழ்கும் போது அவரை எப்படி காப்பாற்றி முதலுதவி செய்து அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்புவது பற்றியும் தத்ரூபமாக செய்து காண்பித்தனர். மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி வழியாக கரிசல்குளம் கிராமத்திற்கு செல்வதற்காக மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் அரசு பேருந்தை ஓட்டுநர் ராமச்சந்திரன் மற்றும் நடத்துனர் அரசு என்பவர் ஓட்டி சென்றுள்ளனர். அப்போது கரிசல்குளம் விளக்கு பகுதியில் திரும்பிய அரசு பேருந்து மீது ஜல்லிக்கற்கள் ஏற்றி வந்த லாரி மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்தில் யாரும் இல்லாததால் லேசான காயங்களுடன் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் உயிர் தப்பினர். சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் சென்னையை நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த அட்டக்குறிக்கி என்னும் இடத்தில் சாலையின் தடுப்புகள் மீது இடித்துக்கொண்டு எதிர் திசையில் சென்று கொண்டிருந்த கார் மீது மோதியது. பின்னர் சாலை ஓரமாக இருந்த டிராக்டர் மற்றும் இருசக்கர வாகனங்களை மோதி அங்கே இருந்த கடைகளின் கட்டிடத்தின் மீது மோதி நின்றதால் அங்கு பதற்றம் நிலவியது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள ஐயப்பன் காலனி பகுதியில் சிறுத்தையுடன் கருஞ்சிறுத்தையும் உலா வருவது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. குன்னூரிலிருந்து கரன்சி ஐயப்பன் காலனி செல்லும் சாலையோர தேயிலை தோட்டத்தில் இரவு நேரத்தில் உலா வரும் கருஞ்சிறுத்தையை பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு வைகை விவசாயிகள் சங்கம் சார்பில் தமிழ்நாடு வைகை விவசாயிகள் சங்க நிறுவன தலைவர் MSK பாக்கியநாதன் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். அந்த மனுவில் கடந்த 2024 மற்றும் 2025 விவசாயம் செய்த மிளகாய் விவசாயிகள் ஏக்கர் ஒன்றுக்கு சுமார் 75,000 வரை கடன் வாங்கி செலவு செய்த மிளகாய் விவசாயிகளுக்கு தொடர்ச்சியான மழையாலும் பல்வேறு நோய்களாலும் மிளகாய் விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதால் இழப்பீடு கேட்டு மனு அளித்ததாக தெரிவித்தனர். கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை பெய்த போது ராமநாதபுரம் மாவட்டத்தில் 16,700 ஹெக்டேர் பரப்பில் பயிரிடப்பட்டிருந்த மிளகாய் விவசாயம் அடியோடு அழிஞ்சு போச்சு. இது விஷயமா பாதிக்கப்பட்ட விவசாயிகளோடு ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியில் பல கட்ட போராட்டம் நடத்தியாச்சு. ஆனால் ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் மிளகாய் மண்டலமும் இன்சூரன்ஸ் கம்பெனியும் மிளகாயில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணமும் தரையல, அதே போல இன்சூரன்ஸ் கம்பெனி இன்சூரன்ஸும் தரல. இதனால இப்போதைக்கு 144 இருக்கிறது, ஊரடங்கு உத்தரவு இருக்கிறதுனால எதிர்வருகின்ற 30ஆம் தேதி மாண்புமிகு முதல்வர்களை சந்தித்து மனு கொடுக்கலாம். அப்படி ஒருவேளை தவறும் பட்சத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாய சங்க குடும்பங்களையும் ஜனநாயக சக்தியிலும் திரட்டி ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற தேசிய நெடுஞ்சாலைகளை கூடிய விரைவில் முடக்க வேண்டிய சூழல் வரும்.
விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் பகுதியில் கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் தமிழக மக்களுக்கு செய்த நலத்திட்ட பணிகள் குறித்தும் வளர்ச்சிப் பணிகள் குறித்த சாதனைகள் அச்சிடப்பட்ட துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குமரகுரு கலந்து கொண்டு துண்டு பிரசுரங்களை வழங்கி திண்ணை பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் அமைந்துள்ள நடேசன் நகர் அருள்மிகு ஸ்ரீ ராஜ விநாயகர் திருக்கோயிலில் அஷ்டபந்தனம் மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த அனந்தபுரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மகளிர் உரிமைத் தொகை, இலவச வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை மனுக்களை அளித்தனர். முன்னதாக இந்த முகாமினை செஞ்சி ஒன்றிய குழு பெருந்தலைவர் விஜயகுமார் தொடங்கி வைத்த நிலையில் சுகாதாரத்துறை சார்பில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உள்ள குளத்தில் இளைஞர் உடல் காயங்களுடன் மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்தவர் கட்டிட தொழிலாளி கார்த்திகேயன் என்பது தெரியவந்த நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக புதுப்பேட்டை போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டிற்காக உயர்நீத்த தியாகிகளுக்கு பாமக சார்பில் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. பாமகவை சேர்ந்த முன்னாள் வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட செயலாளர் வேலாயுதம் கலந்து கொண்டு இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் உயிர்நீத்த தியாகிகள் குறித்து பேசினார். அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அருகே ஒக்கநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் வளர்த்து வந்த வெள்ளாடுகளை நாய்கள் கடித்ததில் 6 ஆடுகள் உயிரிழந்தது கால்நடை வளர்ப்போர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாய்கள் தொல்லை அதிகரித்திருப்பதாக அச்சம் தெரிவித்துள்ள அப்பகுதியினர் சம்பந்தப்பட்ட துறையினர் தெருக்களில் சுற்றித் திரியும் நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். மயிலாடுதுறையில் அமைந்துள்ள மனநலம் குன்றிய மாற்றுத்திறனாளி குழந்தைகள் காப்பகத்தில் வெளிநாட்டவர்கள் உணவு வழங்கி குழந்தைகளை கொஞ்சி மகிழ்ந்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டு பயணிகள் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுடன் செல்ஃபி எடுத்து பரிசுகள் வழங்கி நெகிழ்ச்சியுடன் சென்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஆர்ப்பாக்கம் கிராமத்தில் 3 வீடுகளில் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டது கிராம மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சிலரது வீட்டில் வெள்ளிப் பொருட்கள் கொள்ளை போன நிலையில் திருட்டு முயற்சியில் ஈடுபட்ட நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை சிப்காட் தொழிற்பேட்டை அமைப்பதற்காக நிலம் வழங்கியவர்களுக்கு இழப்பீடு கொடுப்பதற்கு நாளை மறுதினம் சிறப்பு மக்கள் நீதிமன்றம் நடத்த மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு முடிவு செய்துள்ளது. மணப்பாறை சிப்காட் வளாகத்தில் உள்ள அலுவலகத்தில் நடைபெறும் இந்த நிகழ்வில் நிலம் வழங்கியவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்று திருச்சி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அலுவலகத்தில் நீதிபதி பிரபு தெரிவித்தார். இந்த வழக்குகளில் சமரச தீர்வு காணும் வகையில் மணப்பாறை சிப்காட் வளாகத்தில் உள்ள அலுவலகத்தில் வரும் சனிக்கிழமை செப்டம்பர் 20ஆம் தேதி நண்பகல் 12 மணி அளவில் சிறப்பு மக்கள் நீதிமன்றத்தை நடத்த மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு முடிவு செய்துள்ளது. இதில் சிப்காட் தொழிற்பேட்டைக்கு நிலம் கொடுத்தவர்கள் பங்கேற்று தங்கள் வழக்கு விவரங்களை தெரிந்து கொள்ளவும் சட்ட உதவி பெற்று சமரசமாக முடித்துக் கொள்ளவும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வழக்கறிஞர்கள் இதில் பங்கேற்பதால் இந்த வாய்ப்பை சம்பந்தப்பட்டவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி, கமலாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் குறுவை சாகுபடி பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டு வந்த நிலையில் நெற்பயிர்களில் புகையான் நோய் தாக்குதல் ஏற்பட்டுள்ளது விவசாயிகளிடையே பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் வேளாண் துறை அதிகாரிகள் உரிய ஆய்வு மேற்கொண்டு நோய் தாக்குதலை கட்டுப்படுத்துவது தொடர்பாக விவசாயிகளுக்கு ஆலோசனை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். குறுவை சாகுபடி நெல் கற்காவா போகுது, புகையான் தாக்குது. இதிலிருந்து வந்து பார்த்து என்ன மருந்து அடிக்கணும், என்ன இது அடிக்கணும்னு வந்து பார்த்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லணும்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் இதயத்துல்லா தலைமையில் பிரதமர் உருவ பொம்மையை எரித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. லட்சக்கணக்கான வாக்காளர்களை குறிவைத்து வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்படுவதாக ராகுல் காந்தி ஆதாரங்களுடன் குற்றம் சாட்டியதை அடுத்து வாக்கு திருட்டில் ஈடுபடும் மத்திய பாஜக அரசை உடனடியாக பதவி விலக வேண்டும் எனவும் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி பிரதமர் மோடியின் உருவ பொம்மையை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான நாலாட்டின்புதூர், இனாம், மணியாட்சி, இழுப்பையூரணி, மந்தித்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக வெப்பம் தணிந்த நிலையில் பொதுமக்கள் சற்று நிம்மதியடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே உள்ள வாடிப்பட்டியில் இருந்து பட்டிவீரன்பட்டி செல்லும் சாலையில் அமைந்துள்ள தனியாருக்கு சொந்தமான தென்னை நார் தயாரிக்கும் தொழிற்சாலை உள்ளது. இங்கு சேரும் கழிவுகளை தொழிற்சாலைக்கு பின்புறம் உள்ள பகுதியில் டன் கணக்கில் கொட்டி தீ வைப்பதால் புகைமூட்டம் அதிக அளவு காணப்பட்டு பொதுமக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படுகிறது. எனவே இது சம்பந்தமாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தலையிட்டு அந்த தொழிற்சாலை உரிமையாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடர் கனமழை பெய்து வருவதால் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள கள்ளபிரான்புரம் என்ற இடத்தில் கண்டெய்னர் லாரி மீது சொகுசு பேருந்து மோதியதில் கண்டெய்னர் லாரி ஓட்டுநரும் சொகுசு பேருந்து ஓட்டுநரும் படுகாயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து கள்ளபிரான்புரம் என்ற இடத்தில் சென்னை நோக்கி வந்த மினிவேன் அடையாளம் தெரியாத வாகனம் மீது மோதியதில் மினிவேன் ஓட்டுநர் பலத்த காயமடைந்தார். இந்த வெவ்வேறு சாலை விபத்தால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சென்னை திருவொற்றியூர் தொகுதி 6வது வார்டில் சென்னை மாநகராட்சி சார்பில் 2ஆம் கட்ட உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் சத்தியமூர்த்தி நகரில் நடைபெற்றது. இம்முகாமில் 6வது வார்டு மாமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் மாமன்ற குழு தலைவருமான MS திரவியம் கலந்து கொண்டு ஆய்வு செய்து பொதுமக்களின் தேவைகளை கேட்டறிந்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி முடித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.